எனக்கு நடிகன் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதான் சொல்லுவாங்கல்ல, சினிமால எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட். நம்ம ஒண்ணு நெனப்போம், அது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. லைஃப்பும் அப்படித்தானே. ஆமா சார். இங்க வந்து நான் பார்த்தா வந்து தெரியுது, இது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ன்னு. ஆமா உண்மதான். சசி சார் படம் நடந்துட்டுருக்கு. முத்தையா சார் வந்து டைரக்டரு. ஆ அந்த ஊருக்கு நான் வந்து எதேர்ச்சியா என்னோட மச்சினன் தான் அதில வந்து மேனேஜரா இருந்தாரு. இப்போ இப்ப அவர் உயிரோட இல்ல. கொரோனால இறந்துட்டாரு. அ மூர்த்தின்னு சொல்லிட்டு. அங்க போயிருக்கேன் நான் எதேர்ச்சியா அவர பார்க்கறதுக்காக போயிருக்கேன். போயிட்டுருக்கும்போது வந்து ஒருத்தன வந்து இந்த கேரக்டர் சூப்பரா பண்றாங்க. ஒரு பையன் நடிச்சிட்டு இருக்கான். சலம்பல் அந்த கேரக்டர் பேரு. இப்ப நடிச்சிருக்காப்புல. டக்குனு போலீஸ் வந்து அவன தூக்குது. என்னன்னா, அவன் ஒரு லாரி திருடனாம். அது இந்த லாரி திருடுறதுல அவன ஏதோ சம்மந்தப்பட்டு அவன அப்படியே போலீஸ் தூக்கிட்டு போயிருச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா. ஆ. போலீஸ் அப்புறம் ஸ்பாட்ல நம்மள கூப்பிட்டு, "அண்ணா நீங்க பண்ணுங்கண்ணேங்கிறாப்புல முத்தையா." ஆ சரின்னு எனக்கும் திடீர்னு நம்மள நடிக்க கூப்பிடுறப்ப, நாம அதுக்கு உண்டான இதுக்கு நம்ம எப்படி வந்து பொருந்துவோமா என்னன்னு ஒன்று இருக்குல்ல. நம்மளே திடீர்னு நம்ம ஒருத்தர நடிக்க சொன்னோம்னா, அவங்க இதுக்கு செட் ஆவாங்களா என்னன்னு நமக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்க தானே செய்யும். நான் அப்படி ஒரு கன்ஃப்யூஷன்ல தான் போய் நடிச்சேன். சரி சார் நல்லா தான் பண்ணுவார். நீங்க பண்ண வைங்க அப்படின்னு. ஆனா ஃபர்ஸ்ட் ஷாட்லயே எல்லாரும் ஒரு மாஸ்டர் ஷாட்ல நடிக்கவும் எல்லாரும் சிரிச்சாங்க. டோட்டல் யூனிட்டும். அப்ப நம்மள பார்த்து சிரிக்கிறாங்கன்னா, ஏதோ நம்மள அறியாம நம்மட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு போல இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு, அப்படி நடிகனானது தான் நானு.